விழிக்குத் துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மைகுன்றா மொழிக்குத் துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. முருகன் பாதத்துல கல்லுப்பை இப்படி வைத்தால் போதும், ஒரே நாளில் கோடி செல்வம் தேடி வரும். வேண்டாம் என்றாலும் பணம் வரும். அது என்ன பரிகாரம், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். இந்த வருடம் வைகாசி விசாகமானது மே 30 சனிக்கிழமையில வந்திருக்கு. இந்த விசாக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மொதல் நாளே வெள்ளிக்கிழமை 29 விசாக நட்சத்திரம் ஆரம்பிச்சிடுது. மதியம் 12 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் 30 சனிக்கிழமை பிற்பகல் 2:18 வரையும் விசாக நட்சத்திரம் இருக்குது. பௌர்ணமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 தான் பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது. மதியம் 2:54 பௌர்ணமி திதி ஆரம்பித்து மே 31 மதியம் 2:45 வரையும் பௌர்ணமி திதி இருக்குது. அப்போ மே 30 இரவு முழுவதும் பௌர்ணமி திதி இருக்குது. விசாக நட்சத்திரம் மட்டும் மதியமே 30 முடிஞ்சிடுது. இந்த விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேரக்கூடிய நாளை தான் நம்ம வைகாசி விசாகமாக சொல்லுவோம். சில சமயங்களில் இந்த விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் முழுவதுமாக அன்றைய நாள் முழுவதும் இருக்கும். சில நாட்களில் முன்ன பின்ன இருக்கும். உங்களுக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்க. வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகன் அவதரித்த நட்சத்திரம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். விசாக நட்சத்திரத்தில் வைகாசி மாதத்தில் முருகன் பிறந்ததுனால தான் இந்த தினத்துக்கு இவ்வளவு சிறப்பு. முருகபெருமானோட வழிபாட்டுக்கு பல்வேறு முக்கியமான நாட்கள் இருந்தாலும் இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகபெருமானுக்கு மிக முக்கிய சிறப்பு வாய்ந்த நாளாக பார்க்கப்படுது. இப்போ இந்த வைகாசி விசாகத்தில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது அப்படின்னு கைவிடப்பட்ட காரியங்கள் கூட முருகபெருமானை நினச்சி இந்த நாளில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அவர் நிச்சயம் நடத்தி காட்டுவார். அதாவது திருமணம் தாமதமாகிட்டே போகுது, கடன் பிரச்சனை இருக்குது, வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும்னு நினைக்கிறோம் வாங்க முடியல, சரியான தொழில் அமையலை, குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கவங்க இருக்காங்க. அந்த பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னா இந்த நாளில் நம்ம முருகபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா அதை நம் கண்முன்னே நடத்தி காட்டுவார். கலியுக வரதனாக இருக்கக்கூடிய முருகபெருமான் நிச்சயமாக அவரை வழிபட்டவங்களுக்கு அவர் நல்லது தான் செய்வார். கொஞ்சம் காலதாமதம் ஒரு சிலருக்கு ஆகலாம். ஏன்னா அவர்களுடைய கர்ம வினையின்படி ஒரு சில இதை அவங்க அனுபவிச்சு தான் அதற்கு பிறகு அவர் நிறைவேற்றி கொடுப்பார். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வேண்டுனதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார். வைகாசி விசாகம் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அன்றைய நாள் முழுவதும் உணவு எடுத்துக்காமல் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கலாம். முடியாதவங்க ஒருவேளை உணவு சாப்பிட்டுட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம். ஆனால் அன்றைய தினம் கண்டிப்பாக வீடுகளில் கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், முருகனுக்குரிய மந்திரங்கள், திருப்புகள் இதெல்லாம் பாராயணம் செய்வது ரொம்ப முக்கியம். வீடுகளில் வேல் வச்சிருக்கிறவங்க கட்டாயம் வைகாசி விசாக நாளில் அதற்கு சிறப்பு அபிஷேகம் நம்ம செய்யணும். ஆறுமுகன்னு சொல்லக்கூடிய நம்ம முருகபெருமான் அங்காரக சொரூபன். ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா அங்காரகனை பூமிநாதன்னு சொல்லுவாங்க. அதனால தான் தன்னை வணங்குவோருக்கு பூமியையும் பூமி சார்ந்த செல்வத்தையும் தந்து அருளக்கூடிய கடவுளாக முருகபெருமான் இருக்கிறாரு. உங்கள் வீட்டில் கஷ்டமும் கடனும் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் முருகபெருமானையே தொடர்ந்து கும்பிடுங்க. ஏன்னா இந்த கடன் பிரச்சனையை தரக்கூடியவரும் இந்த அங்காரகன் என சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தான். அதனால் முருகப்பெருமானை கும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும். ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போங்க, வைத்தீஸ்வரன் எப்பேற்பட்ட தீராத நோயையும் தீர்க்கக்கூடியவர் அப்படின்னு. அது செவ்வாய்க்குரிய தலம். அந்த செவ்வாய் தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் முருகபெருமானையும் வழிபட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட தீராத நோயும் தீரும் அப்படிம்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவான் இவங்களை கும்பிட்டா நமக்கு நோய் தீரும்னு சொல்லுவாங்க. அந்த செவ்வாய்க்கு அதிபதியே நம்ம முருகபெருமான் தான். அதனால் முருகபெருமானை நீங்கள் தொடர்ந்து கும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனை இருந்தாலும் தீரும். முருகன் அப்படிங்கிற சொல்லிலேயே மூ அப்படிங்கிறது முகுந்தனையும், ரு அப்படிங்கிற சொல் ருத்ரனையும், கா அப்படிங்கிற சொல் கமலாசனன் அதாவது பிரம்மாவினையும் குறிக்கக்கூடியது. அதனால்
முருகனை கும்பிட்டீங்க அப்படின்னாவே மும்மூர்த்திகளையும் கும்பிட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பௌர்ணமியாக இருக்கே பெருமாளை கும்பிடணுமா முருகனை கும்பிடணுமா அப்படிங்கிற கன்ஃபியூஸே உங்களுக்கு வேணாம். முருகனை கும்பிட்டீங்க அப்படின்னா பெருமாளையும் கும்பிட்ட மாதிரி முருகனையும் கும்பிட்ட மாதிரி. சரி, இப்போ நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் வந்து ரொம்ப எளிய பரிகாரம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் முருகன் உங்களுடைய கஷ்டத்தை நீக்குவார். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் முதல்ல என்ன பண்ணுறீங்க, முருகன் படமோ சிலையோ இருக்குது அப்படின்னா அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி, விசாக நட்சத்திரம் இல்லையா, அதனால் முருகனுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு என்னெல்லாம் உங்களால் அபிஷேகம் செய்ய முடியுதோ அதெல்லாம் செஞ்சு பூ வைத்து நெய்வேத்தியம் உங்களால் முடிஞ்சதை செஞ்சு வச்சுட்டு, வைக்க முடியல பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் அப்படின்னா நீங்கள் ஒரு கல்கண்டோ ஒரு பாலை காய்ச்சி சர்க்கரையை போட்டு வச்சாலும் சரி, ஏலக்காய் தூளோ இல்லை பச்சை கற்பூரமோ அந்த பாலில் கொஞ்சம் சேர்த்து வச்சுருங்க. இது மாதிரி நெய்வேத்தியம் வச்சுட்டு அதற்கு பிறகு ஒரு பித்தளை தட்டை மொதல் நாளே நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க. அந்த பித்தளை தட்டை முருகனோட பாதத்துக்கு அடியில் வச்சுருங்க. இப்போ கல்லுப்பு எடுத்துக்குங்க. கல்லுப்பு வந்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பை எடுத்துக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய பேக்கெட்டில் இருந்து எடுக்கணும். புதுசாக வாங்கலேனாலும் நீங்கள் பரிகாரத்துக்கு அப்படின்னோ பூஜை அறையில் தனியாக வச்சுருக்கக்கூடிய கல்லுப்பு பாக்கெட்டில் இருந்து தான் கல்லுப்பை எடுக்கணும். 2 கையில் கல்லுப்பை எடுத்துக்குங்க. உங்களுடைய பிரச்சனை என்ன, வேண்டுதல் என்னவோ அதை நீங்கள் 2 கையில் உள்ளங்கையில் இந்த கல்லுப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிட்டு இந்த கல்லுப்பை அந்த தட்டில் வந்து வச்சுருங்க. முருகனை வேண்டிக்கிட்டு வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே நீங்கள் விட்டுடுங்க. வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை நேர்மறை ஆற்றல்களாக மாற்றி கொண்டு வரக்கூடிய அற்புத சக்தி இந்த உப்புக்கு இருக்குது. இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சமாக கருதப்படுது. சாயந்தரமாக 6 மணிக்கு மேலே மறுபடியும் நீங்கள் விளக்கேற்றி வச்சு எல்லாம் செஞ்சுட்டு முருகனுக்குரிய கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்தர் அனுபூதி என்ன உங்களுக்கு சொல்ல முடியுதோ அதை பாராயணம் பண்ணிட்டு ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கிட்டு அதை அந்த கல்லுப்பு மேலே வச்சுருங்க. வைத்துவிட்டு அந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு அந்த கல்லுப்பு பச்சை கற்பூரம் எரியக்கூடிய அந்த தட்டை கையில் எடுத்துக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்ன வேண்டுதலோ, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் விலகணும், கண் திருஷ்டி விலகணும் அப்படின்னு நினச்சி குலதெய்வ படத்திற்கும் வீடு முழுவதும் எல்லா இடத்துலையும் தீபாராதனை காட்டுங்க. முருகனோட மூல மந்திரத்தை சொல்லி நீங்கள் வணங்குங்க. அந்த கற்பூரம் வந்து முழுவதும் எரிந்து முடிஞ்சதும் அந்த கல்லுப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு அதை அதில் போட்டுடுங்க. இதை வந்து நல்லா அந்த கல்லுப்பு கரையிற வரையும் அப்படியே விட்டுடுங்க. அதற்கு பிறகு இரவு நீங்கள் படுக்க போகும் முன் மறக்காமல் ஒரு செடிக்கு பக்கத்தில் தான் ஊற்றணும். வேற எங்கேயும் ஊற்றக்கூடாது. கால்படும் இடத்துல நீங்கள் ஊற்றக்கூடாது. இந்த பரிகாரத்தை இன்றைய தினம் மட்டும் செய்யணும்னு அவசியம் இல்லை. வெள்ளி செவ்வாய் இதை தவிர மற்ற கிழமைகளில் இதே மாதிரி தொடர்ந்து 3 வாரம் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டமானது தீரும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.